Welcome students, 10th standard social science second revision examination 2025 கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரிவிஷன் எக்ஸாமை கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நல்லபடியாக அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரம் மற்ற சப்ஜெக்ட்டும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா இல்லை எதனா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தர பார்க்குறேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அதுமாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் படிக்கணும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதற்காக வீடியோ வந்து ரெடி பண்ணி நான் டக்குன்னு போட பார்க்குறேன். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த 2025 நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டிட் ஹிட்லர் கெட் த சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் ஜெர்மனி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. டிஸ்கிரைப் த ஜாலியன் வாலா பாக் மாஸ்கரே, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் த திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் ஆஃப் 1801. Discuss Mahadev Govind Ranade contribution to social reform. Name the Bretton Woods twins. Define IST. Give the importance of IST in GST. Name the areas which receive heavy rainfall question. What are the minerals and stated types? Name the major island of Tamil Nadu. What is national emergency? List of the member countries of SAARC. Define food security according to FAO. What is tax evasion? நேம் த நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்டு பை EVR. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் 2 மார்க்ஸ் அளவு எழுதுனா போதும். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபில்லப் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லா பாருங்கள். உங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் பாருங்கள். அதில் இருக்க ஃபில்லப்ஸ்லாம் ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுலேருந்தே மறுபடியும் ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. Discuss the main cases of the First World War. Very very important question pa. Account for the outbreak of Vellore Revolt 1806. இது important question. வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அப்புறம் நார்த்தன் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல். இதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். இதை படித்தாலே போதும்னு சொல்லியிருப்பேன். ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ரோல் பிளேட் பை த 19th century reformers டுவர்ட்ஸ் த கேஸ் ஆஃப் உமன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த டிவிஷன் ஆஃப் நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அண்ட் இட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. Describe the major challenges of Indian industries. Important question pa. Give an account on water resources of Tamil Nadu. Tamil Nadu la enna water resources irukku கேட்டிருக்காங்க. Write a detailed note on non alignment. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கால் மேக்ஸிமம் 6-7 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்கள். எலுடிகேட் why the green revolution was born. Write the structure of GST. Draw a timeline between 1935 to 1950 கேட்டிருக்காங்க பாருங்கள். அதனால் கொஞ்சம் டைம் லைனை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அதனால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற இடம். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேப்பு, டைம் லைனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லப்பு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 2 8 மார்க்கு. அதில் வந்து மொதல் 8 மார்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த பேக்ரவுண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஜஸ்ட் பார்ட்டி அண்ட் பாயிண்ட் அவுட் இட் கான்ட்ரிபியூஷன் டு த கேஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா டிஃபைன் த இயர்லி டிமாண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இயர்லி டிமாண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மேப் பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ் குறிக்கி சொல்லியிருக்காங்க. மவுண்டைன் சாயில், ஹைலி லிட்ரேட்டர் ஸ்டேட்டு, கேபிட்டல் சிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் சிட்டி. அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரானிக் சிட்டியோட கேபிட்டல் அது என்னன்னு கேட்கணும். எனி ஒன் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், பன்னா பயோஸ்பியர் ரிசர்வர், அப்புறம் லேக் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்புறம் சுந்தர்பன்ஸ் அது கேட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் க்ரோவிங் ஏரியா, அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணி காமிக்கணும். மேட்டூர் டேம் அதை காமிக்கணும். ஏலகிரி, வேலூர், தாமிரபரணி, பேர்ட் சான்ச்சுரி எங்கே இருக்குது, டூட்டிகான், பிச்சாவரம், இதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கணும். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சோஷியல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், புக் பேக் தான் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ முடியுமோ புக் பேக்கை தெளிவாக படித்து சோஷியலில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.